ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன். இன்றைக்கி என்னோடய பெரிய பொண்ணோட பிறந்தநாள். ஹாப்பி பர்த்டே மை டியர் நைரா. உன்னோட பிறந்தநாளில் இந்த வருஷம் எல்லாமே கிடச்சி நல்லபடியாக உனக்கு எல்லாமே கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீ நினச்சபடி நீ வாழ், அவ்வளோதான் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அதை விட என்ன முக்கியமான விஷயம்னா, நேற்று தான் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், எங்களுடைய வாழ்க்கை நிரந்தரமற்றது. ஏன் அப்படின்னா, எப்போது விலங்குகளால் நாங்கள் தாக்கப்படுவோம்னு தெரியாது. நேற்று நைட்டு ஒரு 10:30 இருக்கும். எங்கள் அப்பா ஒரு கால் பண்ணியிருந்தார். பாப்பா என் அம்மாக்கிட்ட சொன்னார், அப்படி இங்கே நம்ம வீட்டுக்கு பின்னாடி கிச்சன் சைடு ஒரு பெரிய ஒரு யானை நிற்கிது, யானை வந்துருச்சு திடீர்னு, நீங்கள் யாரும் கால் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு அப்படியே பயம்னா பயம். என்ன நடக்கும் ஏது நடக்கும், நான் ஒத்தையாக வந்தப்போ அது என்ன பண்ணுங்கிறதே தெரியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் 1 மணி வரைக்கும் நாங்களும் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். எப்படி என்னாச்சு ஏதாச்சுன்னா கால் பண்ண முடியாது, மெசேஜ் பண்ண முடியாது, அவர் என்ன சூழ்நிலை இருக்கிறாருன்னு தெரியாது. அந்த பதற்றம் ரொம்ப ரொம்ப கொடூரமானது. நேற்று நாங்களாம் அழுது ப்ரேயர் பண்ணி சாமியை கும்பிட்டு எல்லாம் பண்ணி அவர் 12 எங்களுக்கு மெசேஜ் பண்ணார். இப்படி ஆம்புலன்ஸு, பெரிய வண்டி, டிராக்டரெல்லாம் சத்தம் போட்டு அது அப்புறம் கீழே போயிடுச்சு பாப்பா, எதிர்ச்சியாக ஏதோ வந்துருச்சு, இது வரைக்கும் வந்ததில்லை, எதிர்ச்சியாக வந்துருச்சு. ஆனால் எப்போவுமே யானை வந்துருச்சுன்னா ஒரு அண்ணனை கூப்பிடுவாங்களா கம்பெனியில் உள்ளவங்கள, அவங்க தான் அந்த வண்டியில் எடுத்துகிட்டு விரட்டுவாங்க. அந்த அண்ணனுக்கு நேற்று கால் பண்ணியிருக்காங்க. அவங்களும் எமர்ஜென்சியாக கோயம்புத்தூர் போயிட்டு அப்போ தான் வந்திருப்பாங்க போல இருக்குது. அவங்களுக்கும் சுவிட்ச் ஆஃப் ஃபோனு. காலையில் தான் ஃபோன் பண்ணி கேட்டுருக்கிறாரு அந்த அண்ணன், ஏங்க நேரத்தில் கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு. யானை கிச்சன் பக்கம் நின்றுருக்கு. இவர் அப்போ தான் பாலை காய்ச்சறதுக்காக போயிருக்கிறாரு. அப்போ லேட்டாக நேற்று சாமியெல்லாம் கும்பிட்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. பாலை காய்ச்சறதுக்கோசரம் பாலை காய்ச்சி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலாம், சாப்பிடக்கூட இல்லை. கதவை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிறாரு. பின்னாடி நிற்கிறத பார்த்தோன்னே அப்படியே கதவை அடைச்சிட்டு மெதுவாக கதவை அடைச்சிட்டு பெட்டில் படுத்துட்டார். 12 மணிக்காக சாப்பிட்டுருக்காரு மனுஷன். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வால்பாறையை பொறுத்த வரைக்கும், எல்லா டிஎஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும், கூடலூர், ஊட்டி, வால்பாறை இதெல்லாம் இதுகளை தடுக்கவும் முடியாது, அவங்கள குறை சொல்லவும் முடியாது. எங்களுடைய வாழ்க்கை மீனவர்கள் மாதிரி. மீனவர்கள் கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறது மட்டும்தான் தெரியும், விவசாயிகள் விவசாயம் பண்ண மட்டும்தான் தெரியும். எங்களுக்கும் நாங்கள் பரம்பரையாக தேயிலை எடுத்துகிட்டு இருக்கனால எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு தெரியுது. அதை விட கீழே வந்தால் எங்களால் இந்த வெயிலெல்லாம் வாழ முடிகிறதில்ல. நாங்கள் அங்கே போய் பழகிட்டோங்கிறனால, பிறந்து வளர்ந்ததுனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களையும் குறை சொல்ல முடியாது, வாழ்க்கை வேணும் அல்லவா, அவங்களையும் குறை சொல்ல முடியாது, அது அவங்களுடைய இடம் அல்லவா, அதனால் யாரையும் குறை சொல்ல முடியாது. கடவுள் மட்டும் நமக்கு துணை இருந்தால் என்றைக்குமே நான் நல்லபடியாக வாழலாம் அப்படிங்கிறதான் இது இன்றைக்கோட நான் பேசுகிறது. ஏன்னா அந்தளவுக்கு நேற்று நான் அழுது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இன்றைக்கி நான் இப்படி இருப்பேனா, இன்றைக்கி என்னோடய பொண்ணோட பிறந்தநாள் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக தான் ஒரு நைட் இருந்தது. அந்த உயிர் பயத்தை எனக்கு நல்லாவே நான் பார்த்துட்டேன். அப்பா ஐ லவ் யூப்பா, நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு வேணும். நல்லா சேஃபாக இருங்க, ரொம்ப பத்திரமா இருங்க எப்போவுமே. அந்த அண்ணனுக்கு இப்போ யானை நிற்கிதுன்னா காட்டில் நிற்கிதுன்னா தயவுசெய்து கூப்பிட்டு சொல்லிடணும். ஓகேவாப்பா? பாய்.